ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்? பன்னீர் பிரியாணி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் பிரியாணி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பன்னீரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு கத்திரிக்காய் தொக்குக்கு வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கினோன்னா கத்திரிக்காயம் போட்டு அதை நல்லா வதக்கிட்டு அதில் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் போட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கிண்டி விட்டு அதை வச்சிடணும். அதுக்கடுத்து பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு சட்டி எடுத்து அடுப்பு மேலே வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி அது காஞ்சோடனே பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் போட்டு அது நல்லா வெடிக்கவும் வெங்காயம் போட்டு அதையும் வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரை நல்லா போட்டு வதக்கணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதுவும் நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இப்போ அது நல்லா வதங்கணும். அது நல்லா வதங்கி முடிஞ்ச பிறகு தான் தக்காளி போடணும். எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நெய்யும் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு தக்காளி எடுத்துக்கணும். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். எடுத்து உப்பு சேர்த்து நல்லா வதங்கணும். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் தயிர் கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கணும். தயிரும் ஊற்றி நல்லா வதங்கினதுக்கப்புறம் சக்தியில் பிரியாணி மசாலா இருக்குன்னு அதை யூஸ் பண்ணுறேன். அதை போட்டுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறணும். நான் 1.5 கிளாஸ் அரிசி எடுத்தேன். அதுக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த கொத்தமல்லியும் போட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியும் போட்டுடணும். அது நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரையும் சேர்த்துக்கிறணும். அதில் சேர்த்து கிண்டி விட்டுக்கிறணும். கொஞ்சம் எனக்கு உப்பு பத்தாமல் இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். பேலன்ஸ் இருக்கிற கொத்தமல்லியவும் அதில் போட்டுக்கணும். போட்டு தம் போட்டு இறக்கி வச்சிடணும். அவ்வளோதான், பிரியாணி ரெடி. சூப்பர். இதே எதுக்கு இதில் ஜாயின் பண்ண கட் பண்ணு. அது பிரியாணி போடுறது அதை தனியாக ஷார்ட்ஸில் போடும். இதுலேயே இருக்கட்டும். அப்போ தான் தெரியும் பிரியாணி எப்படி வந்துச்சுன்னா. பாருங்கள், எல்லாம் ரெக்கார்டாக கட் பண்ணிட்டியா? பரவாயில்ல விடு. அது அடுக்கிறது என்கிட்ட பேசினா மாதிரி யாருக்கு